அண்மை செய்தி. திருப்பூரில் விநாயகர் சிலை வைக்க பணம் கேட்டு தர மறுத்ததால் தள்ளுவண்டி கடை சூறையாடப்பட்டிருக்கிறது. திருப்பூரில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிலை வைப்பதற்காக நன்கொடை வசூலிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பணம் தர மறுத்ததால் ஒரு தள்ளுவண்டி உணவு கடை சூறையாடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு திருப்பூரிலிருந்து செய்தியாளர் பாலாஜி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். பாலாஜி, என்ன நடந்தது? முழு விவரங்கள். அதாவது விநாயகர் சதுர்த்தி நெருங்கி வரும் நிலையில் இந்து முன்னணி சார்பில் திருப்பூர் மாவட்டத்தில் 2000க்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சிலை அமைக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் பல்வேறு பகுதிகளிலும் விநாயகர் சிலை அமைப்பதற்கான பணிகளானது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் திருப்பூர் போயம்பாளையம் கணபதி நகர் பகுதியைச் சேர்ந்த சிலர் அந்த பகுதியில் இந்து முன்னணி சார்பில் விநாயகர் சிலைகள் அமைக்கப்பட உள்ளதாக தொடர்ந்து வசூலில் ஈடுபட்டு வந்திருக்கின்றனர். அப்பொழுது கணபதி என்ற தள்ளுவண்டி கடை நடத்தி வருபவரிடம் பணம் வசூலிக்க முயன்ற பொழுது அவர் 550 ரூபாய் நன்கொடையாக கடந்த 25ஆம் தேதி அன்றே கொடுத்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து மீண்டும் நேற்று முன்தினம் இரவு அதே உணவகத்திற்கு சென்று அந்த மது போதையில் இருந்த நபர்கள் பணம் கேட்டு தொந்தரவு செய்துள்ளனர். தான் முன்னதாகவே பணம் கொடுத்து விட்டதாக கணபதி தெரிவித்த நிலையில் பணம் கேட்டு சென்ற ராசுகுட்டி மற்றும் அவருடன் சென்ற 7 பேர் என மொத்தம் 8 பேர் சேர்ந்து அந்த தள்ளுவண்டி கடை உணவகத்தை தொடர்பாக கணபதி அனுப்பர்பாளையம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் தற்பொழுது ராசுகுட்டி என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து அவர்கள் தேடப்பட்டு வருகின்றனர். இந்த சம்பவம் வெளியான நிலையில் தற்பொழுது அதாவது இது போன்ற தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவர்கள் இல்லை எனவும், கைது செய்யப்பட்ட நபர் இந்து முன்னணியில் இல்லை எனவும், அவர் இந்து முன்னணி பெயரை தவறாக பயன்படுத்தியதன் காரணமாக தாங்களே காவல் நிலையத்தில் புகாரையும் அளித்திருக்கிறோம். அதன் பிறகாகவே தற்பொழுது இந்த ராசுகுட்டி என்ற நபர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்து முன்னணி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பாலாஜி.